ஃப்ரண்ட் பார்ட்டு. கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது நம்ம துணியை வந்து கிராஸாக போடுறோம். எவ்வளோ கிராஸ் வேணுமோ அவ்வளோ கிராஸ் போடலாம். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு கிராஸ் வரும். ஒரு ஆஃப் கிராஸ் போதும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இது ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகும். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ கம்மி பண்ணினதுக்கப்புறம் இப்போ இந்த பேக்கை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சிட்டிங்க. இப்போது இதை மார்க் பண்ணுங்கள். இந்த லைன் மார்க் பண்ணுங்கள். இந்த லைன் மார்க் பண்ணுங்கள். இது ரெண்டும் தான் முக்கியம். இப்போ இதில் வந்து ஷோல்டரோட அளவு இதில் வந்துடும். நம்மளுக்கு நெக்குடைய ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணுங்கள். முன்கழுத்து உயரம் 6.5 + 6.5 7 இன்ச்சு வருது. 7 இன்ச்சு இந்த லைனில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்பக்க பட்டி உயரம் பார்த்துக்கோங்க. இதுதான் பட்டி வைக்கிற இடம். அதனால் முன்பக்க பட்டி உயரம் 2.5 + 1 அப்போது 3.5 இன்ச்சு வந்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் மார்க் பண்ணுங்கள். மேலே இருக்க கிளாத்தில் மார்க் பண்ண வேண்டாம். அடுத்தது ஆம் ஹோல் இதெல்லாம் இதே அளவு வந்துடும். நமக்கு இதெல்லாமே இதே வந்துடும். இப்போது சைடில் வந்து பட்டியோடைய சைடு பட்டியோட உயரம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அப்போது அதில் வந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 3 இன்ச்சு இதில் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் எந்த அளவும் நீங்கள் சேர்த்தவும் வேண்டாம், குறைக்கவும் வேண்டாம். பட்டி நம்ம எக்ஸ்ட்ரா பட்டி வெட்டும்போது தான் அந்த அளவு சேர்த்தணும். இந்த இடுப்பு உயரம் வைக்கும்போது அந்த 3 இன்ச்சுக்கு நமக்கு பட்டி தேவை அப்படிங்கிறனால இதில் எந்த அளவும் நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம். 3 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே சென்டரில் எந்த அளவுக்கு டாட் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு துணி இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் ஒரு 3.5 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த சென்டர் டாட்டு அது உங்கள் கப் ஷேப் பொறுத்து வரும். அந்த அளவுக்கு வந்து இங்கே கிளாத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இல்லாட்டினா உங்களுக்கு பட்டியோட அளவு குறைஞ்சி போயிடும். இதை வந்து சேர்த்திக்கோங்க. இப்போது இந்த இதை வந்து இதுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் புரியாத மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். தெளிவாக பார்த்துக்கோங்க. துணியை வந்து முதல்ல கிராஸில் போட்டுக்கோங்க. அதில் பேக் தட்டை எடுத்து அப்படியே வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிராஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரோட்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேக் பீஸ்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த இடம் உங்களுக்கு நெக்கு மார்க் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இதில் வந்து இந்த ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் முன்பக்க பட்டி உயரம்னு போட்டிருப்பேன். அதை வந்து 2.5 + 1 3.5 மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் இங்கே நாச் போட்டிருக்க இடத்துலேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே டாட் வந்து நம்ம கம்மியாக பிடிக்கிறோம் அப்படின்னா இங்கே கம்மியாக 1 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். டாட் வந்து கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக வரும் அப்படின்னா இங்கே துணியை வந்து சேர்த்தி வைக்கணும். அப்போ 1.5 இன்ச்சு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அது அதிகமாக போகிறனால உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால் நீங்கள் அதிகமாக வச்சுட்டு கூட நீங்கள் இடுப்பு இது கரெக்ட் பண்ணும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு நான் சேர்த்தி வச்சுருக்கேன். இப்போ இது சைடு ஓகே. அடுத்தது வந்து இந்த சென்டர் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். டாட் அளவு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து 2.75. அதை வந்து மார்க் பண்ணுறோம். கொஞ்சம் கிராஸாக வச்சு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது கப் ஷேப் இறங்கி வரும். கிராஸ் பட்டி இப்படி வளைவாக வரும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கிராஸாக வந்து நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து 3 இன்ச்சுக்கு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன உங்களுக்கு இதுன்னா இந்த 3.5 இன்ச்சில் இருந்து 2.75க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். அடுத்தது முன்பக்க உயரம்னு ஒரு மெஷர்மெண்ட் எழுதியிருப்போம். இது வந்து முன்பக்க பட்டி உயரம் 2.5 + 1. முன்பக்க உயரம்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்திருப்போம். இந்த முன்பக்க உயரம்ங்கிறது வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து கப் ஷேப்புக்கு வந்து டாட் பிடிக்கிற அளவு. அப்போது இங்கேருந்து இங்கே 12 + 1 13. இப்போ இதை நான் மார்க் பண்ணுறது எல்லாமே மேல் பீஸில் தான். ஏன்னா உங்களுக்கு கீழ் பீஸில் டைரெக்டாக மார்க் பண்ண முடியாது. இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே எடுத்து இந்த பாயிண்ட்டை மட்டும் இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவெல்லாம் தேவையில்லை, அதில் மார்க் பண்ண தேவையில்லை. இந்த உயரத்தை மட்டும் கரெக்டான பொசிஷனில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். பேக் தட்டை எடுத்துக்கிறீங்க, கிராஸாக ப்ளேஸ் பண்ணிக்கிறீங்க.
லைன்ஸ் வந்து ஷோல்டருக்கும் பேக்குக்கும் லைன்ஸ் போட்டுக்கிறீங்க. அந்த ஷோல்டர் அளவுலேருந்து ஃப்ரண்ட் நெக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. சைடில் வந்துட்டு 3 இன்ச்சு வச்சு அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க. இங்கே 3.5+1 2.5+1 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. இதிலிருந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. அதிலிருந்து டாட்டுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மார்க்கிங் பண்ணுறோம். இந்த மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த 2 மார்க்கிங்குமே. அப்படி இருக்கும்போது இதுக்கு 2 மிட்டில் வந்து நீங்கள் ஷோல்டர் டு இதில் வந்து டாட் லைனை மார்க் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாமே இந்த மெஷர் படி நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் எப்படி அந்த ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அந்த இதுக்கு வந்து கரெக்டான ஷேப் கிடைக்கும். அப்போ இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மேல் இதையும் நெக் லைனை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆம் ஹோலை கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆம் ஹோல் நம்ம தனியாக எதையும் மார்க் பண்ணல. இதில் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம வெட்டணும். அதனால் ஷோல்டர் இதை கட் பண்ணுறீங்க. இதை மார்க் பண்ணுறீங்க. ஆம் ஹோலில் இந்த நாச்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் மறுபடியும் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் வச்சு மார்க் பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. அதனால் மறக்காமல் இந்த ஷோல்டர் மார்க்கும் இந்த நாச்சஸும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இதை கட் பண்ணிவிட்டு இந்த நல்லா பார்த்துக்கோங்க, ஷோல்டர் ஆம் ஹோல் சைடு இதை கட் பண்ணிவிட்டு இந்த பேக் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது அப்ராக்சிமேட்டாக இந்த கிளாத்தை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்காக ஒரு கட்டிங் போடுறோம். இப்போது இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஷேப் வரும், ஒரு ஐடியா வரும். இப்போ இதில் வந்துட்டு நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிற எல்லா இதையுமே வந்து லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து கொஞ்சம் நெக்கு வைடாக வரணும் அப்படின்னா பேக் எப்படி வெட்டினமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு போய்க்கலாம். அவுட்டரில் கொண்டு போயிட்டு இதை லைன் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு வெட்டுறோம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறது கஷ்டம் மாதிரி தெரியும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு எப்பவும் போல் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் இந்த ஃப்ரண்ட் கட்டிங் போடலாம். நாச்சஸ் எங்கெங்கே போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பார்த்துக்கோங்க. இப்போது இந்த இடத்த வந்து நம்ம ஒரு கட் போடுறோம். இதுதான் 2.5+1 இன்ச்சு 3 இன்ச்சு கட் போடுறோம். இதை வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம கையில் வச்சுட்டு இந்த கட்டிங்கை கொண்டு வந்து இந்த லைனில் சேர்த்துறோம். இது டவுட் இருக்குங்களா? இந்த இடத்துல பாயிண்ட் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து 12+1 இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த பாயிண்ட்டை நம்ம சென்டராக வச்சு இந்த கட் போட்டதை வந்து இந்த லைனில் கொண்டு வந்து வைக்கிறோம். இப்போ நம்ம பழைய மெஷர்மெண்ட்டு செக் பண்ணுறோம். இந்த இடத்துல 2.25 வேணும் நமக்கு. இங்கே வந்து 1.5 இன்ச்சு வேணும். இது வந்து டாட்டுக்காக நம்ம போட்டது. அது முன்ன பின்ன வரும்போது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். இந்த 2.25 வச்சதை நீங்கள் நாச் போட்டுக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னா இந்த ஷோல்டர் லூஸு ஃப்ரண்ட் நெக் லூஸ் வராமல் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஷோல்டர் பாயிண்ட்டை கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் லூஸ் வராமல் இருக்கணும்னா இங்கேயே ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணணும்.
இதெல்லாம் இந்த வைடாக வர நெக்குக்கு தான் செட் ஆகும். நார்மலாக க்ளோஸ் நெக் போடுறவங்களுக்கு இந்த கட்டிங் எக்ஸ்ட்ரா இந்த 2 கட்டிங்கும் தேவைப்படாது. இந்த ஷோல்டர் பக்கமும் ஃப்ரண்ட் பக்கமும் ஒரு ½ இன்ச்சு நீங்கள் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணினதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து டெப்த்து கட் பண்ணுறோம். இது வந்து சும்மா நம்ம எப்போவுமே நெக் இது வெட்டும்போது ஒரு ½ இன்ச்சுக்கு நீங்கள் இது பண்ணி வெட்டினீங்கன்னா போதும். இப்போது இதில் எங்கெங்கே நாச் போடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ஆல்ரெடி நம்ம அந்த அளவு எடுத்து வச்சு போட்டாச்சு. இது 2.25, இது 3 இன்ச்சு. இதுக்கு வந்து நம்ம இதில் ஒரு சென்ட்ரு, இதுக்கு தான் இந்த ஊசியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல 2 ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஊசி மார்க் போட்டுக்கிறோம். அடுத்தது ஆம் ஹோலுக்காக ஒரு ஊசி மார்க் போட்டுக்கிறோம். அடுத்தது சென்டர் டாட்டுக்காக ஒரு ஊசி மார்க் போட்டுக்கிறோம். இதை எதுக்கு போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஊசி மார்க் வரைக்கும் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா போதும். இப்போ இதுக்கு நேராக வந்து இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இதையும் டாட் பிடிச்சிருவீங்க. இதையும் இங்கே ஒரு டக் பிடிச்சிருவீங்க. இதையும் இங்கே டக் பிடிக்கும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதை ஒரு செக்கிங்க்காக நீங்கள் பேக் தட்டில் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள் என்னென்ன வித்தியாசம் வருது. இங்கே வந்து ½ இன்ச் நம்ம வெட்டிட்டோம், அதனால் இது கரெக்டாக உட்காராது. இங்கேயும் ½ இன்ச் வெட்டிட்டோம், அதனால் இதுவும் கரெக்டாக செட் ஆகாது. இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு கட் பண்ணும்போது இந்த ஷோல்டர் லூஸ் எல்லாம் கொஞ்சம் வராமல் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது கை வெட்டியாச்சு, பேக் தட் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் தட் வெட்டியாச்சு. இப்போ நமக்கு இதில் யோக் பீஸ் மட்டும்தான் வேணும். யோக் பீஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம மெஷர் பண்ணுறோம். 3 இந்த சென்டர் வர டாட்டை விட்டுருங்க. 10 இன்ச்சஸ் வருது. அப்போது நம்ம ஒரு இதில் எக்ஸ்ட்ரா கிளாத்தில் லைன் போட்டுக்கிறோம். எல்லாத்துக்குமே ஓரம் வந்து ஈவனாக வரணும், அதுக்காக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இதில் 10 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு ரெடி. இப்போது இந்த சைடு மட்டும் நீங்கள் இங்கே 3 வச்சுருக்கீங்க. அப்போது இதில் 1½ இன்ச் ப்ளஸ் பண்ணுங்கள். அப்போது எவ்வளோ வருது? 3 + 1½ இன்ச் வந்து 4½ இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இவ்வளோ கிராஸாக போகிறனால மட்டும்தான் இங்கே 1½ இன்ச் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போது 3 + 1½ இன்ச் 4½ இன்ச்சஸ் வருது. ஃப்ரண்ட் அளவு நீங்கள் இதில் எடுத்திருக்கீங்க, 3½ இருக்குது, ப்ளஸ் 1½ சேர்த்திக்கோங்க. இந்த பட்டி அளவு மட்டும் நம்மளுடைய விஷுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதில் 1 இன்ச்சு சேர்த்திருக்கோம் அப்படின்னா 1 இன்ச்சே சேர்த்தணுன்னு இல்லை, நம்மளுடைய பட்டியோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து ½ இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வரும் நமக்கு. இப்போது இதில் வந்து இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு 5 இன்ச்சு வச்சுருக்கேன், இது சைடு 4½ இன்ச்சு வச்சுருக்கேன், டோட்டல் லென்த்து 10½ இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மெஷர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, இந்த 2.25 இன்ச்சை வந்து லைட் கிராஸ் போட்டுக்கோங்க. லைட் கிராஸ் போட்டுட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து இங்கே கரெக்டாக சீட்டிங் ஆகணும். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது இது கரெக்டாக சீட்டிங் ஆகணும். இங்கே எக்ஸஸாக இருக்கிறத இப்போவும் வெட்டலாம், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வெட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு பட்டியோட இது வந்து கரெக்டாக இது வந்து இந்த லைனுக்கும்
இது வந்து இந்த லைனுக்கும் கரெக்டாக சீட்டிங் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம நாச் போடணும். இந்த இடத்துல 3 ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இப்போ தான் அந்த 1 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணுறது. இங்கே 4.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ணினதில் நாச் போடுங்க. இதுலேயும் நாச் போடுங்க. இதில் சென்டருங்கிறதுக்காக இதில் ஒரு நாச் போடுங்க. இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த நாச்சிலேருந்து இந்த நாச்சுக்கு தான் லைன் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு பட்டியோட அளவு வந்து கரெக்டான இடத்துல சீட்டிங் ஆகும். இதுதான் நமக்கு பட்டியோட அளவு. அப்போ தான் இந்த இடத்துலைக்கும் இந்த இடமும் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இது வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ் 2 அது வந்து நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கலாம். இது பேக்கு, ஃப்ரண்ட்டு, பட்டி, ஸ்லீவு. இது யோக் பீஸு. அடுத்தது நெக் பீஸு. டைமண்ட் ஷேப் வெட்டியிருக்கிறனால நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணி நெக் பீஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் ரவுண்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிராஸ் பீஸ் தேவைப்படும். இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் போதும். இப்போ இது வந்துட்டு நமக்கு நெக் பீஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேக் தட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அடுத்தது ரெண்டாவதாக நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம், அது எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேக் தட்டை வச்சு எப்படி ப்ளேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு வெட்டணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்க. யோக் பீஸ் எப்படி வெட்டணுங்கிறதையும் பார்த்துக்கிட்டீங்க. அடுத்தது நெக் பீஸும் ஓப்பன் பீஸும் வெட்டியிருக்கோம். இப்போ இதை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி அளவு எடுக்கிறது, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.